ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம சென்னை ஈசிஆரில் இருக்க தக்ஷின் சித்ராக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு பஸ்ஸில் எப்படி வரணும்னா, ஈசிஆர் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் வரலாம். அப்படி இல்லைனா முட்டுக்காடு வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவில் வரலாம். ஸ்ட்ரெயிட் பஸ்ஸாக இங்கே வந்து கிடையாது நமக்கு. இது இங்கே 2 வீலருக்கு 20 ருபீஸ் பார்க்கிங் சார்ஜ் பண்ணுவாங்க, 4 வீலருக்கு 40 ருபீஸ் பார்க்கிங் சார்ஜ், அண்ட் பஸ்லாம் வருதுல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் பிக்கப் பண்ணிட்டு வர பஸ்ஸுக்கு வந்து 100 ருபீஸ் பார்க்கிங் சார்ஜாக வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுக்க போகலாம். இங்கே வந்து அடல்ட்டுக்கு வந்துட்டு வீக் டேஸில் 150 ருபீஸ், வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவலில் 175 ருபீஸ், சில்ட்ரன் அதாவது 5 to 12 இயர்ஸ் இருக்க சில்ட்ரனுக்கு 60, 13 to 18 இயர்ஸ் இருக்க சில்ட்ரனுக்கு 100, ஸ்டூடெண்ட் வித் ஐடி கார்டு இருக்கவங்களுக்கு 100, ஓவர்சீஸ்லேருந்து வராங்கல்ல வெளிநாட்டுக்காரங்க அவங்களுக்கு 350, வீடியோவுக்கு வந்துட்டு கேமராவுக்கு வந்து 50 அண்ட் வீடியோகிராஃபிக்கு 250. மெஹந்தியும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம உள்ளங்கை வரைக்கும் வைக்கிறதுக்கு 100, கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுக்கு 200, அண்ட் நம்மளோட ஹாஃப் ஹேண்ட் வைக்கிறதுக்கு 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து தனியாக ஒரு இடத்துல மெஹந்தி போடுவாங்க. அண்ட் பாட்டரி செய்கிறதுக்கும் நம்ம இங்கேருந்தே டிக்கெட் வாங்கிக்கலாம், 50 ருபீஸ். நான் வந்து என்ட்ரி ஃபீஸாக 175 அண்ட் பாட்டரி செய்கிறதுக்கும் 50 ருபீஸ் வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாங்கிட்டேன். இதுதான் உள்ளே போனோடனே ஒரு சின்ன ஒரு கிராஃப்ட் ஸ்டோர் இருந்தது. அதுக்கு வந்து வீடியோகிராஃபிலாம் நாட் அலவுட். அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ட் ஸ்டோர் தாண்டி இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். இது வந்து ஒரு மியூசியம்ங்க. எங்கள் தக்ஷின் சித்ரா வந்துட்டு ஒரு ஹெரிட்டேஜ் மியூசியம். பழங்காலத்து வீடு அண்ட் அங்கே இருக்கிற யூஸ் பண்ண பொருட்கள், அப்போ யூஸ் பண்ண திங்ஸு அண்ட் இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் காட்டுறதுக்கு, அவங்களுக்கு பார்க்குறதுக்கு, மெயினாக சிட்டியில் வளர்ந்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபோக் மியூசிக் பர்ஃபார்மன்ஸும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு சின்ன இடத்துல உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கிராஃப்ட் பஜாரும் போட்டிருந்தாங்க நான் போயிருந்தப்போ. இந்த மாதிரி மண் அண்ட் வுட்டில் செஞ்ச கீ செயின்ஸ் அண்ட் ஒரு குட்டி குட்டி டாய்ஸு அதெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு மாட்டுறதுக்கு, அண்ட் காஸ்மெட்டிக்ஸும் வந்துட்டு ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாம் வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே கம்மல், அதுக்கப்புறம் நெக்லஸ் இதெல்லாம் வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கும் நம்ம வந்து அலங்காரமாக தொங்க விடுறதுக்கான பொருட்களும் இங்கே வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இங்கே உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு கிரவுண்ட் மாதிரி இருந்தது. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து என்ன மெயினாக ஸ்பெஷாலிட்டினா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இங்கே இதோட ஹெரிட்டேஜ் தான் வந்துட்டு நம்மளுக்கு மெயினாக வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கும். அங்கே இருக்க கிராமங்களில் அப்போ கட்டப்பட்ட வீடுகள்லாம் எப்படி இருக்கும், அங்கே வந்து எந்த மாதிரியான பாத்திரங்கள் அண்ட் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதோட பாரம்பரியம்லாம் சொல்கிறது தான் வந்துட்டு தக்ஷின் சித்ரா மியூசியம். இங்கே நம்ம எடுத்ததும் தமிழ்நாடு அண்ட் கேரளா. இப்போது இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர் பண்ணலாம். தமிழ்நாடுவே வந்து ஒரு 5-6 வீடு இருந்தது. இதுதான் வந்து தக்ஷின் சித்ராவோட மேப். இங்கே பாருங்கள், இங்கே கர்நாடகாவில் 2 வீடு தான் இருந்தது அண்ட் ஆந்திராக்கெலாம் 2 வீடு இருந்தது. எடுத்தோடனே தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இதுதான் செட்டிநாடு ஹவுஸ். காரைக்குடி பக்கத்துலலாம் வந்து இந்த மாதிரி தான் திண்ணை வச்சு பெரிய பெரிய தூண்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீட்டுக்கு நடுவில் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வெளிச்சம் வர அளவுக்கு நம்மளுக்கு வந்து கட்டியிருப்பாங்க. இதுதான் காரைக்குடி ஹவுஸ். ரைட் சைடில் வந்து ஒரு சிலை மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து பொண்ணுங்கள்லாம் என்ன விளையாடுவாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி பூ வச்சு எப்படி என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருப்பாங்கன்னு ஒரு ரூமாக இருக்கும். ஒரு 4 ரூம்ஸ் இருக்கும். அதில் ஒரு ரூம்குள்ளே உள்ளே வந்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கலம்காரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான டெக்ஸ்டைல் பிரிண்டிங் பற்றின ஹிஸ்ட்ரி வந்து இங்கே போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஆந்திரா பேஸ்டு டெக்ஸ்டைல் பிரிண்டிங் தான். இது ஏன் தமிழ்நாட்டில் வச்சுருந்தாங்கன்னு தெரியல. மேபி ஃப்யூச்சரில் ஆந்திரா சைடு மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து கலருக்கு நேச்சுரல் டை தான் யூஸ் பண்ணுவாங்க. 23 ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த பிரிண்ட் வந்து நம்ம ஒரு சாரி மாதிரி மேக் பண்ணுறதுக்கெலாம். இது 2 ஸ்டைல் இருக்குது. மச்சிலிப்பட்டினம் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, ஸ்ரீகாளஹஸ்தி ஸ்டைல்னு இருக்குது. பெதனா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு, இது வந்து மச்சிலிப்பட்டினம் பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் இந்த கலம்காரி வந்து செய்வாங்க. இதுக்கு வந்து வெஜிடபிள்லேருந்து வர டைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் பெயிண்டிங் அப்படிங்கிற மாதிரி வுட்டில் வந்து பிளாக் மாதிரி செஞ்சு வச்சு அதில் வந்து பெயிண்ட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு அந்த பெயிண்ட்டை வந்து நம்மளோட டெக்ஸ்டைலில் பண்ணுற ஒரு ஸ்டைல் தான் அந்த பிளாக் பெயிண்டிங். அது வந்து அந்த பெதனாலே ஒரு ஃபேமிலி தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்காங்களாம். 1700ஸ்லாம் வந்து செயிலர்ஸு அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கலம்காரி டெக்ஸ்டைல்ஸ் வாங்கி அவங்களுக்கு இருக்க மொகல் எம்பையர்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்காக செயிலர்ஸ்லாம் அங்கேருந்து வருவாங்களாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கலம்காரியோட டீட்டெயில்ஸ். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாளஹஸ்தி கலம்காரி வந்து பெண்ணில் வந்து வரைவாங்க போல் இருக்குது. கலம்னா வந்து பென்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஃபாரினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரல் டிசைனில் இப்போ கூட நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். அதில் ஒரு ஃபாரினர் வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. இதுக்கு பேர் வந்து அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் டிசைன்னு சொல்கிறாங்க அந்த மோட்டிவ்க்கு பேர். ஸோ அது வந்து சைனாலேருந்து அவங்க வந்து அந்த ஸ்டைல் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெட் கர்டைன்ஸு இந்த மாதிரியான
இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப பாப்புலர். பெட் கர்டைன்ஸ் அண்ட் நம்மளோட ட்ரெஸ்லலாம் கூட பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ரூம்குள்ளே போனோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் கல்ச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழை பற்றி வச்சுருந்தாங்க. தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ்நாடு கல்ச்சர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் காப்பர் பிளேட்டில், ஓலை சுவடியில், காயின்ஸில், ஸ்டோன்ஸில், அதுக்கப்புறம் இந்த பாட் இருக்கும்ல, பானை, அதோட உடஞ்சி துகள்களெல்லாம் வந்து எப்படி தமிழ் இருக்கும் அப்படின்றதுலாம் காமிச்சிருந்தாங்க. இதுதான் தமிழ் லாங்குவேஜோட ஹிஸ்ட்ரி. எந்தெந்த டைம்லலாம் எந்தெந்த மாதிரி தமிழ் எழுதிட்டு இருந்தாங்க அதையும் வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த காலத்து நிறைய ஃபோட்டோஸும் வந்துட்டு இங்கே வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருந்தாங்க, அங்கே வந்து சலூன் அந்த டைம் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டோட இயற்கை காட்சிகள், அங்கே யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. நெய்தல், அதாவது கடல் பக்கத்தில் இருக்கிற ரீஜன்லாம் வந்து நெய்தல்னு சொல்லி அந்த காலத்தில் தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இங்கே கடலில் எடுத்துகிட்டு போகிற அந்த கூடை, அந்த சைடில் இருக்க வீடுகளில் இருக்கிற கூடைகள், அந்த பொருள் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்லை, அதாவது ட்ரை லேண்ட், ரொம்ப வறண்ட நிலப்பரப்புக்கு பக்கத்தில் வாழ்கிறவங்க, அவங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்கள், சாமி அண்டு கூடை, பானை, மண்பானை அண்ட் உரல், அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஆட்டாங்கல்லாம் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறிஞ்சி, மவுண்டெயின்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களோட வீடெல்லாம் எப்படி இருக்கும், அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் ஒரு சிலது வச்சுருந்தாங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் வீடு, அங்கே இருக்க அவங்க வீட்டில் என்னென்னலாம் பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பாலைவனம் மாதிரி இருக்கிற ரீஜன்லாம் எப்படி இருந்ததுன்னு, அதுக்கப்புறம் நம்மளை தமிழ்நாட்டை யாரெல்லாம் ரூல் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் அவங்க வச்சுருந்தாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மருதம், அதாவது ரிவர் சைடு, இந்த மாதிரி ரிவர் பக்கத்தில் மெயினாக அந்த சைட்லலாம் வந்துட்டு அவங்க வீட்டிலலாம் குடங்கள் அண்டு நடராஜர் சிலை, மெயினாக வந்து அவங்க வீட்டிலன்னு பர்டிகுலராக இல்லாமல் இந்த மாதிரியான பழைய ஆன்டிக் பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வச்சுருக்க மியூசியம் தான் வந்து இங்கே தக்ஷின் சித்ரா. அண்ட் இப்போ நம்ம சுற்றிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து செட்டிநாடு ஹவுஸ்குள்ளே தான். அதில் இன்னொரு வீட்டுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண இந்த மாதிரி உரல் உலக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கேயுமே அண்ட் லைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் சாமி ஃபோட்டோ அண்ட் ஒரு ரூம் பார்த்திங்கன்னா மிரர் ஹவுஸ் மாதிரி இருந்தது. அந்த மிரர் ரூமில் இதுதான் வந்து அந்த மிரர் ரூம். அந்த காலத்தில் யூஸ் பண்ண கரண்டி அண்ட் பலகை அண்ட் வீட்டில் வேறு மெஷரிங் கப்ஸ்க்காக யூஸ் பண்ண மெஷரிங் கப்ஸு, அதுக்கப்புறம் பால் வைக்கிற தூக்கு, அப்புறம் வீட்டில் தொங்க விடுற அலங்கார பொருட்கள்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே ஒருத்தர் வரைஞ்சிட்ருக்காருல, இந்த மாதிரி அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக இங்கே வரைஞ்சி நம்மளை வந்து அப்படியே ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதை ஃப்ரேம் பண்ணி தரத்துக்கு 600 ருபீஸ்க்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த உரலில் வந்து உரல் வச்சு அதில் அரிசி குத்துறதுக்கு ஒரு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணி அதுவும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பிராமின் ஹவுஸ், ஆம்பூர் வீடுன்னு ஒன்று இருந்தது. அது வந்து திருநெல்வேலி சைடில் இருக்கிற பிராமணோட ஹவுஸ்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி எடுத்ததுமே இந்த மாதிரி மரக்கதவு அண்ட் வீட்டுக்குள்ளே வந்து படிக்கட் வச்ச வீடெலாம் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருந்தாங்க அப்படின்றது இந்த இதெல்லாம் வந்து இங்கே டெபிக்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு, இந்த படிக்கட்டுலலாம் போகிறதுக்கு நமக்கு ஆக்சஸ் இல்லை. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆக்சஸ் இல்லாமல் தான் இருந்தது. கயிறு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு 10-15 இயர்ஸ் ஓல்டு கிட்டெலாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க புக்கில் படிக்கிறது, அதை விட சின்ன வயசு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா புக்கில் படிக்கிறது அப்படியே நேரில் அவங்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும். ப்ராப்பர் பிராமணர்கள்லாம் அப்போதைக்கு எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அண்ட் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் அண்ட் அவங்களோட வீட்டில் இருக்க அலமாரி, இந்த மாதிரி உடன் அலமாரி அண்ட் வீணை, இந்த மாதிரி ஒரு பூஜை அறை, அதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான டெபிக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் வீட்டில் வந்து கிச்சனில் வந்து பர்னர் இருக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து திருநெல்வேலி பிராமன் ஹவுஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் கிச்சன். அண்டு அவங்க வீட்டிலே வந்து இப்போது ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான பிராமணர் ஆண்கள் எப்படி இருப்பாங்க அண்ட் பெண்கள் வந்து எப்படி மடிசார் கட்டியிருப்பாங்க, இதெல்லாம் வந்துட்டு அங்கே ஃபோட்டோஸாக வச்சுருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. நம்ம பார்த்துட்டே அப்படியே அந்த ஒரு ரூமாக தாண்டி போயிட்டுருக்க வேண்டியது தான். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா லைக் நம்மளோட பின்புறம், அந்த வீட்டோட பின்புறத்தில் வந்து ஒரு துளசி செடி வச்சு அண்ட் மேலேயும் பார்த்திங்கன்னா எப்படி ஓடு வீடு மாதிரி தான் இருந்தது எல்லாமே. பின்புறம் வந்து எப்படி வந்து துளசி செடி என்ன இருக்கும் அண்டு ஒரு ஆட்டாங்கல் அதெல்லாம் வச்சு இது மாதிரி பின்வாசல் இருக்கும்ல, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றது. முன்னாடி வந்து ஒரு 2 திண்ணை இருந்தது, அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி வச்சுருக்காங்க. சாமி இருக்குல்ல, ஹிந்துஸ் கடவுள் அண்டு காளி அண்ட் சிவன் பார்வதி, ஸோ இது வந்து சிவன் பார்வதி அவங்களோட இது, அண்ட் இது வந்து காளியோட ஒரு சிலை, உருவ சிலை. இந்த மாதிரி நிறைய சாமிகளோட உருவ சிலை அண்ட் பெயிண்டிங்ஸ். இது வந்து துவார பாலர் அப்படின்ற ஒரு
ஒரு கடவுளோட ஒரு பெயிண்டிங். அதுக்கப்புறம் வெண்கலத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கல்ப்சர்லாம் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. பிராஸ்னால் என்ன, லெட்டில் வந்து எப்படி இருக்கும், பிரான்ஸ்னால் எப்படி இருக்கும், காப்பரில் எப்படி இருக்கும், அண்ட் அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்தி, சுத்தியல் இதெல்லாம் இருந்தது. ஒரு பக்கம் ஹிந்துவிசம் இருந்தது, இன்னொரு பக்கம் கிறிஸ்டியானிட்டி இருந்தது. கிறிஸ்டியன்ஸ் வந்து இங்கே இருக்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆர்டர் வைஸ் சொல்வீங்க. எப்போது வந்து ஜீசஸ் வந்து வந்தார், அதுக்கப்புறம் எப்போ அவர் க்ரூசிஃபை பண்ணாங்க, அப்புறம் எப்போ அவர் உயிர் தெழுந்தார், இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபோட்டோஸ்லேயே அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்கல்ப் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க ஆர்டரில். அதுவும் ஒரு பக்கம் கிறிஸ்டியானிட்டியும் நம்மளோட இந்தியாவில் இருக்குது. ஃபாரினர்ஸ்க்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரியான கடவுள்லாம் இங்கே இருக்காங்க, ஹிந்து காட்ஸ்லாம் இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது காமதேனு, அதுதான் பார்வதியோட வாகனம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்லாம் இழுப்பாங்கல்ல, ஸோ ஒரு ப்ராப்பர் தேர் திருவிழா எப்படி இருக்குன்றத பெரிய பிக்சராகவும், அது சைடில் கட்டியிருக்க அந்த விஷயங்கள், தோரணங்கள், அதுக்கப்புறம் உட்லே செஞ்ச குதிரை, இதெல்லாம் வந்து போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை விட்டு அப்படியே வெளியில் இதுதான் வந்து ஒரு ஆம்பூர் ஹவுஸ்க்குள்ளேயே ஒரு சின்ன ஆர்ட் கேலரி மாதிரி வச்சுருந்தாங்க. அதை விட்டு வெளியில் வந்தோன்னு பார்த்திங்கன்னா சாத்தனூர் ஹவுஸ் வந்து எந்த மாதிரியான மாடலில் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் உள்ளே வந்து இது பண்ணாங்க. உள்ளே போனதுமே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஏர்லாம் விடுவோம்ல, ஸோ மாடுலாம் வச்சு அந்த உழுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றது ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. இன்னொரு சைடில் இந்த மாதிரி பெரிய பெரிய அண்டா அண்ட் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய தேசா இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டே இருந்தோம்னா சாத்தனூர் ஸ்டைலில் இருக்கிற ஹவுஸ் தான் வந்து இதுவும் கிட்டத்தட்ட வந்து லைட்டாக அந்த செட்டிநாடு சைடில் இருக்கிற மாதிரியான ஆம்பியன்ஸ் தான் இருந்தது. இது வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வீடுகள், இந்த சாத்தனூர் வீடு. இந்த வீடெலாம் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வீடு ஒன்றை பார்த்து அதை அப்படியே ரீலொகேட் பண்ணி இங்கே வச்ச மாதிரியே பண்ணியிருப்பாங்க. ஒரு கதவு, ஒரு விஷயங்களும் அப்படியே வந்து அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அரிசிலாம் புடைப்பாங்கல்ல, அந்த மரம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம அரிசி குத்துறது அண்டு மாவு கடையிறது, இதெல்லாம் வந்து மெஷரிங் கப்ஸு. இங்கே தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க போல் இருக்குது. அளந்து ஊற்றுற அந்த ஆளாக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது. இப்போது இந்த மாதிரி அரிசி சுற்றுறதுக்கு இது ஒரு 10 ருபீஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னா அரிசி சுற்றி பார்க்கலாம். அண்ட் அந்த காலத்தில் இருந்த அந்த தொட்டில் இருந்தது அண்ட் பெட்டி இருந்துச்சு. அப்போது இருக்க பெட்டிலாம் வீட்டில் ஒரு பெட்டி ஒன்று இருக்கும் எப்போவுமே. ஸோ அதுக்குள்ளே நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அது வீட்டிலே தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு எங்கேயோ ட்ராவல் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது தெரில. பட் ஆனால் வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த பெட்டிகள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னா சைடில் வந்து ஒரு மாட்டு வண்டி இருக்குல்ல, ஒரு கூரை மாதிரி வச்சு ஒரு மாட்டு வண்டியோட செட்டப் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டர் ஹவுஸ், அதாவது குயவர் வீடு. ஒரு பாட்டரி பண்ணுறவங்களோட வீடு எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டெபிக்ஷன் தான். அந்த மாதிரி ஒரு வீடு வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா மெயினாக வந்து இந்த பாட்டரி பண்ணுறதுக்கான இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு பாட்டரி ஆக்டிவிட்டியும் இருக்குது. நீங்கள் என்ட்ரன்ஸில் வாங்கின ஸ்லிப் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாட்டரி ஆக்டிவிட்டி நடக்கிற இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டியாக ஏதாவது ஒரு பாட் செஞ்சு பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கிட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மர் டைமில் நம்ம இங்கே வந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அண்டு இங்கே வீட்டுக்குள்ளேயே முன்னாடி காலத்துலலாம் கல்யாணம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி தான் தமிழ் கல்யாணங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் ஆக்சுவலாக இங்கே வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. நிறைய கிட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அண்ட் இங்கே தான் வந்துட்டு லைக் குளியலறை எப்படி இருக்கும் அப்படின்றதும் வந்து இங்கே பார்த்து இங்கே கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து குளியலறை. அண்ட் அது கூட சேர்ந்து இங்கே வந்து குட்டி குட்டியான மண்ணில் செய்யப்பட்ட பாத்திரம் அண்ட் மண் சட்டி அண்ட் நம்மளுக்கு வேறு ஏதாவது லிக்விட் ஐட்டம்ஸ் ஊற்றி வைக்கிற சட்டி, அதுக்கப்புறம் சாமியோட சிலை, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வீட்டில் மாட்டி வைக்கிற அலங்கார பொருள் எல்லாமே வந்து மண்ணில் செஞ்சு காய வச்சு அதெல்லாம் வந்து இங்கே உள்ளேயும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பாட்ரி ஆக்டிவிட்டி. நம்ம வெளியிலேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ளே கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக தான் ஒரு பாட் வந்து செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இது பற்றின ஷார்ட்ஸ் கூட நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதுவும் வேணால் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி சின்ன பாட் செஞ்சு நம்ம வேணும்னா வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா இங்கே இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு தூண் மாதிரி இருக்குது, அங்கே தான் எல்லாருமே வச்சுட்டு போகிறாங்க. நம்ம கையிலே எடுத்துகிட்டு அலைஞ்சிட்டே இருக்க முடியாது. அண்ட் இதை அப்படியே பாதுகாத்து வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போக முடியணும்னா நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம செஞ்சு பார்த்துட்டு இங்கே வச்சுட்டு போகலாம். இங்கே பக்கத்தில் கூரை வீடுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூடெல்லாம் செய்வாங்கள்ல, அவங்களோட வீடு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பாஸ்கெட் வீவரோட வீடு எப்படி இருக்குன்றதா அதோட டெபிக்ஷனும் வச்சுருந்தாங்க. இதுக்கு அலௌடு ஆக்சஸ் இல்லை. அண்ட் இதுவும் வந்துட்டு இது மாதிரி கயிறுலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா
பாய் செய்கிறவங்களோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், கொஞ்சம் பாய் செய்கிறவங்க, கூட செய்கிறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் லோவராக இருக்கவங்களோட வீடுகள் எவ்வளோ சின்னதாக இருக்கும், அவங்களோட என்னென்னலாம் அவங்களோட பாய் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாய்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. கோரை பாய், ஈச்சம் பாய் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பாயெலாம் இருந்தது. இங்கே பாயிலே பார்த்தீங்கன்னா, இதில் பாயில் படுக்கிறதுலே நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு வியாதிக்கு வந்து நம்ம ஒரு நோயோ இல்லை ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்தந்த பாய் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயில் படுக்க சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி கூட அந்த பழமைக்கு பின்னாடி கூட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம இனி வர்ற வீடியோலையும் நம்ம தமிழ்நாடு வீடுகளும் பார்ப்போம். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா வீடுகள்லாம் இனி ஒன்று ஒன்றா பார்ப்போம். இங்கே கெஸ்ட் ஹவுஸ்லாம் கூட இருக்குது. நம்ம அங்கே போய் ஸ்டே கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.